வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நம்ம காவலர் தேர்வுக்காக எஸ்ஐ அண்ட் பிசிக்காக நம்ம ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணிட்டு வரோம். அதோட லெசன் வைஸில் கனெக்ட் பண்ணிட்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவில் தேர்வு 5 தான் பார்க்க போகிறோம். இந்த தேர்வு 5க்கு என்ன டாபிக் கொடுத்துருந்தோன்னா 7th பாலிட்டியில் சமத்துவம், அரசியல் கட்சிகள், இந்த 2 லெசன் தான் கொடுத்துருந்தோம். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 31 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை டேஸ் என்பவர் முதலில் வாதுரைத்தார்? ஆன்சர் பி, ஏவி டைசி. செகண்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் அரசியல் உரிமை அல்லாதது எது? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, வாக்குரிமை. இது சரி. பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை, இதுவும் சரி. அரசை விமர்சனம் செய்யும் உரிமை, இதுவும் சரி. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பாருங்க, அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு, இது தவறு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பளிக்கும் சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 16. ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 4, எந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது? ஆன்சர் பி, 1952. கொஸ்டின் நம்பர் 5, சுவிட்சர்லாந்து நாட்டில் எந்த ஆண்டில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது? ஆன்சர் சி, 1971. கொஸ்டின் நம்பர் 6, இந்தியாவில் எந்த வயது பூர்த்தியடைந்த எவரும் தேர்தலில் போட்டியிடலாம்? ஆன்சர் ஜி, 25. கொஸ்டின் நம்பர் 7, பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளில் எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டி, 50%. கொஸ்டின் நம்பர் 8, 2017ஆம் ஆண்டில் நிலையான மேம்பாட்டிற்கான குறிக்கோளில் பாலின சமத்துவம் என்பது எத்தனையாவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் டி, 5. கொஸ்டின் நம்பர் 9, மனித மாண்பு என்பது? ஆன்சர் சி, சுயமரியாதை. கொஸ்டின் நம்பர் 10, இந்திய அரசியலமைப்பு குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் டேஸ் மூலம் சமத்துவத்தை அளிக்கிறது? ஆன்சர் சி, 14 18. கொஸ்டின் நம்பர் 11, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்பது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஸில் மேலும் வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் டி, 21. சட்டப்பிரிவு 21. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12, பட்டங்கள் அளித்து வேறுபடுதலை தடை செய்யும் சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 18. ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 13, கீழ்கண்டவற்றுள் மக்களாட்சியின் தூண்கள் எவை? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, தீண்டாமை, இது இல்லை. நெக்ஸ்ட் சமத்துவம், சரி. நெக்ஸ்ட் நீதி, இதுவும் சரி. பாகுபாடு இல்லை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, 2 3. கொஸ்டின் நம்பர் 14, தவறான இணையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சட்டப்பிரிவு 14, தனி மனித உரிமை, இது தவறு. நெக்ஸ்ட் சட்டப்பிரிவு 15 பார்த்தீங்கன்னா பாகுபாடை தடை செய்கிறது, இது சரி. சட்டப்பிரிவு 17, தீண்டாமை ஒழிக்கிறது, இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மட்டும் தவறு. ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 15, சமத்துவத்தை மேம்படுத்தும் வழிகளில் சரியானதை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அனைவரையும் நியாயமாக நடத்துதல் மற்றும் கல்வி, சரி. அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு பண்பாட்டினை உருவாக்குதல், சரி. வாய்ப்புகள் அனைவரும் பெறுவதை உறுதிப்படுத்துதல், இதுவும் சரி. முழு ஆற்றலையும் மேம்படுத்த ஊக்குவித்தல், இதுவும் சரி. சட்டம் மற்றும் கொள்கைகளை வகுத்தல், இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, அனைத்தும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16, பின் வருவனற்றுள் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை?
ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் இடையில் சமத்துவமின்மை காட்டுதல். கொஷின் நம்பர் 17. சாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை எதுன்னு பார்த்தீங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 18. டேஸ் மக்களின் முதுகெலும்பாகும். எது மக்களின் முதுகெலும்புன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 19. இந்தியா எந்த ஆண்டு மக்களாட்சி நாடானது? ஆன்சர் சி. 1950. கொஷின் நம்பர் 20. ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுவதற்கான நிபந்தனைகளில் சரியானது எது? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 5 ஆண்டுகளாக அரசியல் செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்க வேண்டும். சரி. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க, வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் 5% ஓட்டுகளை இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் பெற்றிருக்க வேண்டும். இது தவறு. 5% இல்லை, 6%. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. 1 மற்றும் சரி. கொஷின் நம்பர் 21. சீனா, வடகொரியா மற்றும் கியூபா ஆகிய நாடுகளில் எந்த ஆட்சி முறை நடைமுறையில் இருக்கின்றன? ஆன்சர் பி. ஒரு கட்சி முறை. கொஷின் நம்பர் 22. தேர்தலுக்கு முன்பான பரப்புரையில் வேட்பாளர்கள் தங்களது கட்சி ஆட்சிக்கு வந்தால் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள், கொள்கைகளை அறிவிப்பது டேஸ் எனப்படும். என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்சியின் தேர்தல் அறிக்கை. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 23. இரு கட்சி முறை கீழ்கண்ட எந்த நாடுகளில் காணப்படுகிறது? இரு கட்சி முறை பார்த்தீங்கன்னா பிரிட்டனும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளும். ஆன்சர் டி. 2 மற்றும் 4. பிரிட்டன், அமெரிக்க ஐக்கிய நாடுகள். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 24. கீழ்கண்டவற்றுள் பல கட்சி முறை உள்ள நாடுகளில் தவறானது எது? ஆன்சர் டி. சீனா. சீனா பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி முறை நாடு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 25. உலகின் அதிக எண்ணிக்கையிலான கட்சிகள் எந்த நாட்டில் காணப்படுகிறது? எந்த நாடுனா இந்தியா. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 26. இந்தியாவில் கட்சிகள் எத்தனை படிநிலையில் அமைந்துள்ளது? ஆன்சர் பி. 3. கொஷின் நம்பர் 27. ஒரு கட்சி இறுதியாக நடைபெற்ற மக்களவை தேர்தலில் குறைஞ்சபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தால் அக்கட்சி டேஸ் கட்சியாக அங்கீகரிக்கப்படும். ஆன்சர் பி. தேசிய கட்சி. கொஷின் நம்பர் 28 பாருங்க, கூற்றா கொடுத்துருக்காங்க. கூற்று 1. ஒதுக்கப்பட்ட சின்னம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு மட்டுமானது என பொருள்படும். சரி. கூற்று 2 பாருங்க, ஒதுக்கப்படாத சின்னம் என்பது அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் ஆகிய இரண்டிற்கும் ஒதுக்கப்பட்ட சின்னமாகும். இது தவறு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 3 கொஷின்ஸ்க்கு ஆன்சரை கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3 கொஷினுக்கு ஆன்சர் நான் நெக்ஸ்ட் வீடியோ பதில் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன். எவ்வளோ நண்பர்கள் சரியாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பார்ப்போம். இதோடு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா வினாத்தாள் 6 பார்ப்போம். இந்த வினாத்தாள் 6க்கு பார்த்தீங்கன்னா 7th பாலிட்டியில் நெக்ஸ்ட் 2 லெசன்ஸ்